மதுமிதா சீரியல்ல இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. வீசே வந்து சுத்தமா வந்து போமாட்டேங்குது. பார்க்குற எல்லாரும் வந்து லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேர் வந்து மோட்டிவேட்டா இருக்கும். மதுமிதாவ பார்த்து அவளே இவளேன்னு கூப்பிடுறாங்க நம்ம அகிலாண்டேஸ்வரி பாட்டி. என்னது இப்படி கூப்பிடுறாங்க? உடனே வந்து அபர்ணா வந்து பேசுகிறாங்க. உன்னை தான் வந்து கூப்பிடுறாங்க போ மதுமிதான்னொன்னே. என்ன ஆச்சு பாட்டி? எதுக்காக கூப்பிடுறீங்க? கௌதம கூப்பிடுன்னொன்னே, மிஸ்டர் கௌதம் இங்கே வரீங்களான்னு சொல்லி மரியாதையாக கூப்பிடுறாங்க நம்ம மதுமிதா. பாட்டி கூப்பிட்றாங்க, இங்கே கொஞ்சம் வரைய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நான் ஒரு நிமிஷம் பிஸ்னஸ் மீட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு 1/2 மணி நேரத்தில் 10 நிமிஷத்தில் வந்துடுறேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லி வந்து சமாளிக்கிறாங்க நம்ம கௌதம். அவன் தான் பிஸ்னஸ் மீட்டிங்காக வந்து முக்கியமான விஷயம் வந்து பேசிகிட்டு இருக்கான்ல, வெயிட் பண்ணு. இல்லை பாட்டி, எனக்கு ஒரே ஒரு விஷயம், எல்லார்கிட்டேயும் எப்படி எப்படி பேசணும்னு தெரிஞ்ச நீங்களே வந்து இப்படி கூட்டத்தில் அவளே இவளேன்னு கூப்பிட்றது கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா? நான் என்னோட சஜஷனை சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க நீங்கள் தான். உங்களுக்கு தெரியாத எந்த விஷயமும் இல்லை. எனக்கு தான் வந்து மதுமிதான்னு பேர் இருக்கே. ஆமாம், பேர் இருக்கே. தெரிஞ்சு தான் நான் உன்னை கூப்பிட்றேன். எனக்கு உன்னோட பேர் மதுமிதான்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அகிலாண்டேஸ்வரி பாட்டி வந்து கேட்குறாங்க. எதுக்காக இவ்வளோ கோவப்பட்டு பேசுகிறாங்க? ஒன்றும் புரியலையே. என்ன பயந்துட்டியா? நான் எதுக்கு தெரியுமா உன்னை இப்படியெல்லாம் கூப்பிட்டேன்? ஒன்றுன்னா அப்படி கூப்பிட்டோன்னே உனக்கு கோவம் வந்துச்சா இல்லையா? இருப்பினும் வந்து என் முன்னாடி உன்னால் கோவத்தை காட்ட முடியாதுங்கிற ஒரே காரணத்தினால அமைதியாக வந்து கேட்குறேன். கௌதம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? இந்த வீட்டை விட்டு தாண்டுனா அவனுக்கிட்ட வந்து பேசணுன்னு எத்தனையோ பேர் வந்து 1 வருஷம் 2 வருஷமாக வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ அதுக்குன்னு கௌதமை கூட்டத்துக்குள்ளே வந்து கௌதம் கௌதம்ங்கிற மாதிரி கூப்பிடுற. இப்போ மட்டும் எப்படி மிஸ்டர் கௌதம்ங்கிற மாதிரி கூப்பிட்டுருந்த சொல்லு பார்ப்போம். ஏன்னா நீ எனக்கு இன்டைரக்டாக வந்து புரிய வைக்கிற. அதுக்காக தானே அப்படி கூப்பிட்டுருந்த, தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொன்னோன்னே, சாரி பாட்டி, என்னை மன்னிச்சிருங்க. என்னடா நான் உன் மேலே கோவப்படுறேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி செல்லமாக வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம அகிலாண்டேஸ்வரி பாட்டி. நான் வந்து கோவப்பட்டது, நான் மட்டும்தான் உன் மேலே கோவப்படணுங்கிறதுக்காக மட்டும்தான் உன்னை தனியாக கூப்பிட்டு வந்து எச்சரிக்கிறேன். ஆனால் எல்லார் மத்தியிலையும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். நீ தான் கௌதமோட மிகப்பெரிய நம்பிக்கையே. அப்படி இருக்கும்போது நீ வந்து என் பேரனை வந்து பத்திரமா பார்த்துப்ப. அதிலெல்லாம் எனக்கு துளி கூட வந்து சந்தேகம் இல்லை. உனக்கே தெரியாமல் சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் இருக்குது. அதனால தான் உன்னை நான் இப்படி வந்து சொல்லி புரிய வச்சேன். புரிஞ்சிச்சா? சாரி பாட்டி, மன்னிச்சிருங்க. எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. உங்கள் வீட்டையே வந்து நீ பத்திரமா வந்து பார்த்துக்கிட்ட. அது சத்தியமான உண்மை. அதே மாதிரி எங்கள் வீட்டையும் நீ பத்திரமா பார்த்துக்கிறப்ப நம்ம குடும்பம் வந்து மிகப்பெரிய குடும்பமாக யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம், உன் மனசை வந்து காயப்படுத்தலாம். அதுக்காக தான் முன்கூட்டியே வந்து சொல்லிட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க. சரி பாட்டி, ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மாயா வந்து காரில் வந்துகிட்டு இருக்கிறப்ப மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு, எப்போ பார்த்தாலும் வந்து மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கேன்? ஜீவா வந்து கடுப்பில் வந்து கேட்குறாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்து போனோம். என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நான் இப்போ வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸில் இருக்கேன். என்னால் எப்படி உங்கள் வீட்டுக்கெலாம் வர முடியும்? என்னது, ஏன் வீட்டுக்கு வர முடியாதா? பின்ன எந்த வீட்டுக்கு போனோம்? என்னோட காஸ்டியூம்லாம் நான் எடுக்கணும், ட்ரெஸ்ஸெல்லாம் நான் பேக் பண்ணி வச்சுக்கணும். உன் ட்ரெஸ்ஸை வேறு யாரையாவது எடுத்துகிட்டு வர சொல்லுவோம். நம்ம எடுத்தோன்னே வந்து பாலும் பழம் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அங்கே போவோம். ஏய், அங்கே போகணுன்னா இந்த மாதிரி காஸ்டியூம்லலாம் போக முடியாதுடா, சும்மா இருடா அப்படின்னு சொல்லி கண்ணாபின்னான்னு திட்டுறாங்க. என்னம்மாயா, எதுக்கு எடுத்தாலும் இப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? சரி அப்படியே இருந்தாட்டாலும் அதித்தியோட ட்ரெஸ் இருக்குல்ல, அதை போட்டுக்க வேண்டியதானே. ஏய், என் ட்ரெஸ்ஸை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி மற்றவங்க ட்ரெஸ்ஸை வந்து நான் போட்டுக்கிறத நான் விரும்ப மாட்டேன். என்னம்மாயா, எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிற? ஜீவா, ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறேன். எனக்கு பிடிக்காத எந்த விஷயத்த வந்து என்னை செய்ய சொன்னாலும் நான் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். அந்த நிலைமைக்கு நீ உன்னை கொண்டு போகாத. நான் வந்து இப்போ உனக்கு ஒரு ஆஃபர் தரேன். எங்கள் வீட்டுக்கு டைரெக்டாக போவோம். இருக்கிற லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணுவோம். தேவையான ட்ரெஸ்லாம் வந்து என் கையால் நான் எடுத்து வச்சுக்கிட்டா தான் எனக்கு நிம்மதி, சந்தோஷம். திருப்பி வந்து ஒரு 1/2 ஹவரில் வந்து உங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். மாயா வந்து அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. சரிங்கிற மாதிரி ஜீவா வந்து சொன்னோன்னே, உன்னை நான் கல்யாணம் பண்ணதில் நான் கொடுத்து வச்சிருக்கணும். எல்லாத்துக்கும் என் விருப்பத்துக்கெல்லாம் சரி சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கல்ல. வேற என்ன பண்ணுறது மாயா, நீ தான் கேட்க மாட்டேங்கிறல்ல. ஸோ க்யூட் ஜீவா அப்படின்னு சொல்லி அழகாக வந்து மாயா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மாயா வந்து வீட்டுக்கு வந்து வராங்க. உடனே வந்து ஐயோ, இவ என்னடா பெட்டி படிக்கையோட நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா? முதல்ல ரேணுகா வீட்டுக்கு தானே போகணும். பாலும் பழம் ஃபங்க்ஷன்லாம் இருக்குன்னு சொன்னாங்களே, இப்போ அந்த ஃபங்க்ஷனை வந்து கலந்துக்காம தான் இங்கே வந்துகிட்டு இருக்கா போல இருக்கே. வெளிநாட்டிலேருந்து டேரெக்டாக நம்ம வீட்டுக்கு வந்துட்டாலே. மாயா, இங்கே வாமா. நீ என்ன அந்த வீட்டுக்கு வந்து போனியா? பாலும் பழம் ஃபங்க்ஷன் வந்து உனக்கு கொடுத்தாங்களா? அது மட்டும் இல்லாமல் ரேணுகா கிட்ட பெர்மிஷன் கேட்டு இங்கே வந்தியான்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க. என்னம்மா நீ? நான் இது என் வீட்டுக்கு வந்திருக்கம்மா. நீ என்னம்மா இப்படியெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்க? நான் வந்து உன்கிட்ட இருந்து இந்த மாதிரி விஷயத்த வந்து எதிரியே பார்க்கலம்மா. என்ன இப்படி தான் வந்து நீ சொல்லிக் கொடுத்து வளர்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஏய், என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில்? இல்லை, எனக்கு ஒன்றும் புரியல. நீ பண்ணுறதெல்லாம் தப்புமா அப்படின்னு சொல்லும்போது மாடியிலேருந்து மாசா வராங்க நம்ம அகிலாண்டேஸ்வரி பாட்டி. வந்தோன்னே வந்து செமையாக வந்து கத்துறாங்க.
ஏய் சகுந்தலா, எனக்கு அப்பயே தெரிஞ்சு போச்சு. நீ நான் என்ன முடிவெடுத்தாலும் ஆப்போசிட்டா தான் முடிவெடுக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கியா? அப்படின்னு சொல்லி கேட்டோனே, என்ன அத்த ஏன் என் மேல கோவப்படுறீங்க? மாயாவ இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து விடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அப்படி இருந்தும் நீ இந்த வீட்ல வந்து மாயாவ வந்து கூட்டிட்டு வந்திருக்க. அவங்க வீட்ல ஃபங்ஷன வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப, நீ உன் பொண்ண இங்க கூட்டிட்டு வந்தனா, நம்ப குடும்பத்த பத்தி அவங்க என்ன நெனைப்பாங்க? அவங்களுக்கு மதிப்பு மரியாதைன்னு குடுக்கவே மாட்டியா? அப்படின்னு சொல்லி அகிலாண்டேஸ்வரி பாட்டி வந்து வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறாங்க கரெக்ட்டா. ஒரு பக்கம் இத பார்த்தோனே வந்து, ஐயய்யோ! ஏற்கனவே வந்து ஜக்குவ போட்டு செமையா வந்து வறுத்தெடுக்குவோம். இதுல இது வேறயா? என்ன பண்றதுங்கிற மாரி அந்த இடத்துல வந்து லட்சுமணன் வந்து மனசுல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. பாட்டி என்ன பாட்டி? ஏன் இப்படி மாயா வந்து திட்டுறீங்க? அண்ணே உங்க கல்யாணத்துக்கு என்னால வர முடியாம போயிடுச்சு. மன்னிச்சிருங்கண்ணே. என்னது வர முடியாம போயிடுச்சா? நீ ரொம்ப தூரத்துல இருந்த வர முடியாம போறதுக்கு. நீ பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்க. வர முடியாம இருக்கிற சூழ்நிலை வேற. நான் இந்த கல்யாணத்துக்கே வரமாட்டேன். எனக்கு என் வேலை தான் முக்கியம். நான் ஹனிமூன் ட்ரிப்புக்கு போயே ஆவேன்னு சொல்லி, கல்யாணம் பண்ணி முடிச்ச அடுத்த நிமிஷமே வந்து நீ வீட்ட விட்டு போயிட்ட. அப்படி இருக்கும்போது, இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில உன் அண்ணனோட கல்யாணத்துக்கு வர முடியாத நீ, இந்த வீட்டுக்குள்ள ஏம்மா வந்த? இது உன் வீடா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம பாட்டி இத கேட்டோனே, இது என் வீடு இல்லையா? என்ன சகுந்தலா! சொல்ல மாட்டியா? இது யார் வீடு? ஏய்! இது உங்க அம்மா வீடு. சகுந்தலாவோட வீடு, கௌதமோட வீடு. இது உன் வீடு கிடையாது. ஜீவாவோட வீடு தான் உன் வீடு. பரவாயில்லையே! உனக்கு இந்த மாரி விஷயம்லாம் தெரியுமா? அப்படின்னு சொல்லி சகுந்தலாவ செம்மையா வந்து வறுத்தெடுக்குறாங்க. என்னடா இது! என் தங்கச்சி வந்து அகிலாண்டேஸ்வரிக்கு சப்போர்ட் பண்ணாலும், இல்ல மாயாக்கு சப்போர்ட் பண்ணாலும், அடி வாங்குறதோ என் தங்கச்சி தாங்கிற மாரி அந்த இடத்துல வந்து லட்சுமணன் வந்து காமெடியா வந்து நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. விடுங்க பாட்டி. மாயா என் பொண்ணு மாரி. அவ ஆசைய வந்து நிறைவேத்திக்கிறா. இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, பேராண்டி கௌதம், எனக்கு உன்ன ரொம்பவே பிடிக்கும். ஆனா நான் பேசும்போது குறுக்க யாரும் பேசுனா, அது யாரா இருந்தாலும் பிடிக்காதுன்னு உனக்கு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி பாட்டி இனிமேட்டு நான் பேசவே இல்ல. என்னடி நெனச்சுக்கிட்டு இருக்க? உங்க அம்மா உன்ன சரியா வந்து வளர்க்கவே இல்ல. என்கிட்ட மட்டும் மாட்டியிருந்தேன்னு வச்சுக்கயேன், மதுமிதா மாரி பொறுப்பான பொண்ணா உன்ன வந்து நான் மாத்தியிருப்பேன். என்ன பண்றது? எல்லாம் வந்து உன் பொண்ணு தான் வந்து கேட்கவே மாட்டேங்கிறா. நீ வளர்த்த விதம் அப்படி அப்படின்னு சொல்லி அகிலாண்டேஸ்வரி பாட்டி வந்து செமையா வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா, நான் எதுக்கு வந்திருக்கேன்னு முதல்ல சொல்றேன். இந்த வீட்ல தங்கணும்னு வரல. முதல்ல அங்க பாலும் பழம் ஃபங்ஷன் தான் வந்து வச்சிருக்காங்க. என்கிட்ட வந்து அந்த வீட்டுக்கு ரெடி ஆகிட்டு போற அளவுக்கு ட்ரெஸ் வந்து இல்ல. நான் வந்து எனக்கு ஏத்த ட்ரெஸ் மாரி தான் நான் வெளிநாடு கூட்டிட்டு போனேன். எடுத்துட்டு போயிருந்தேன். இப்ப எனக்கு அந்த வீட்டுக்கு போணும்னா, என்னோட லக்கேஜ்லாம் எடுத்துட்டு வரணும் தான் நான் வந்திருக்கேன். அப்படியா? சரி சட்டு புட்டுன்னு கிளம்புனோனே, அப்படியே வந்து லக்கேஜ்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மாமா ஹேப்பி மேரிட் லைஃப் என்னால தான் வர முடியாம போயிடுச்சுங்கிற மாரி ஜீவா வந்து பேசுறாங்க. அக்கா எங்க இருக்காங்க? ரூம்ல இருக்காங்க. போய் பாருப்பான்னோனே, அக்கா என்னால வர முடியாம போயிடுச்சுக்கா உன் கல்யாணத்துக்கு. என்ன மன்னிச்சிருங்கிற மாரி கெஞ்சினோனே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா விட்றா பார்த்துக்கலாம். எப்போதும் வந்து அண்ணன், தம்பி, தங்கச்சிங்கிற பந்தம் பாசம்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அவங்கவங்க லைஃப்ப பார்த்துட்டு அவங்கவங்க போய் தான் ஆவணும். சரி கீழ வா அப்படின்னு நம்ம மதுமிதா சொன்னோனே, கீழ வந்து வராங்க. அப்படியே வந்து டைனிங் டேபிள்ல வந்து காட்டுறாங்க. எல்லாரும் பரிமாறுங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து, மதுமிதா வந்து பரிமாறுறேங்கிறாங்க. நீ இந்த வீட்டோட மருமகளா? பரிமாறுறதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா, இன்னைக்கு நீ மொதல்ல இந்த வீட்டுக்கு வந்திருக்க. நீ எல்லாம் பரிமாறக்கூடாது. கௌதம் உட்காந்து பக்கத்துல உட்காந்து சாப்பிடுங்கிற மாரி சொன்னோனே, சகுந்தலா மாமியார் தான் முதல்ல வந்து மருமகளுக்கு பரிமாறணும்னு நம்ம குடும்பத்தோட வழக்கத்த மறந்துட்டியா? அப்படின்னு சொல்லும்போது, எப்ப பார்த்தாலும் வேலைக்காரங்கள வேலை வாங்குறதே உனக்கு வேலையா போச்சு. எந்திர்ரி ஒரு நாள் வந்து பரிமாறிட்டு அப்புறம் சாப்பிடுன்னோனே, எல்லாருக்கும் சுத்தி முத்தி வந்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கௌதம் வந்து ஸ்வீட் சாப்பிடலான்னு இருக்கிறப்ப, அன்னைக்கு ஊட்டி விட்டுட்டு சாப்பிடுங்கன்னோனே, கியூட்டா அழகா வந்து மதுமிதாக்கு வந்து ஊட்டி விட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு சாப்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து ரொம்பவே சங்கடப்படுறாங்க அந்த இடத்துல. லட்சுமணன், என் தங்கச்சிய போட்டு இப்படி பாடாப்படுத்துறீங்களேடா! அவ எஜமானிடா இந்த வீட்டுக்கு. ஆனா இப்ப